இதுல பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறாரு. நம்ம வேதாகமத்திலேயே அதிகமான அதிகாரங்களை கொண்ட சாப்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் தான். 180 அதிகாரங்கள் இருக்கிறது. சரிங்களா? இந்த சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்னல்கள், பிரச்சனைகள், சத்துருக்கள், அவர் மேற்கொண்ட விதம், கர்த்தர் அவரை காப்பாற்றின விதம் எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களை நம்ம மேற்கொள்ள நமக்கு ஒரு வழிவகுத்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம சங்கீத பகுதியை தியானிக்கிறோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம 11வது வசனம் வரைக்கும் கடந்த வீடியோல நம்ம தியானித்திட்டோம். இன்னைக்கு 12வது வசனத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். இப்ப இந்த வசனத்துல வந்துட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, ஏழைகளை மறந்துடாதீங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே, உங்க கையை உயர்த்துங்க ஆண்டவரே. எதுக்காக சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் ஏழைகளை பிடிக்க பதிவிருக்கிறாங்க, ஏழைகளை தன் வலைக்குள்ள பிடித்து கொள்ள பாக்குறாங்க. ஏன் ஏழைகளை அப்படின்னு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பணக்காரனுக்கு நான் ஏதாவது டார்ச்சல் பண்ணனா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவான், கோர்ட்டுக்கு போவான், அவனுடைய பலத்தினால அதிகாரிங்க கிட்ட போவான்.